டு ஐ லுக் ஓகே? ஐ லுக் சூப்பர் டயர்ட். வேற வழி இல்ல. நான் கண்டிப்பா இந்த சண்டே வந்து கிவ் அப் பண்ணாம வீடியோ எடுத்துறணும் அப்டின்ட்டு வந்து இந்த வீடியோக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். ஸோ இஃப் ஐ சவுண்ட் லோ இன்னைக்கு வந்து ஐ அம் ரன்னிங் சூப்பர் லோ ஆன் எனர்ஜி. இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ். காலையில எந்திரிச்சதுலேருந்தே ஐ ஹேவ் 0 எனர்ஜி. பட் நான் வந்து ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் சோ க்ளோஸ். வேண்டாம் சண்டே விட்டுறலாம். இந்த சண்டே நம்ம மண்டே வீடியோ போட்டுறலாம் அப்டின்ட்டு. அப்புறம் போன சண்டேவே நான் வீடியோ போடல. ஐ வாஸ் லைக் கேட்ட அந்த 1, 2 நல்லுள்ளங்களுக்காகவாச்சு அண்ட் கதையெல்லாம் மறக்கறதுக்குள்ள ஐ வாண்ட் டூ ஷேர் தீஸ் திங்ஸ் அப்டின்ட்டு நான் வந்து கிளம்பி கேமராவ ஆன் பண்ணிட்டேன். கேமரா ஆன் பண்ணா கொஞ்சம் எனர்ஜி வருமான்னு பார்த்தேன். ஐ டோன்ட் நோ. பேச பேச எனர்ஜி வருதான்னு பார்ப்போம். இன்னைக்கு சண்டே சிட் சாட் வீடியோ இஸ் கோயிங் டூ பி அ ஸ்டோரி டைம். பட் ஐ ஹேவ் சம்திங் சூப்பர் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த வீடியோ கடைசியில வந்து ஐம் கோயிங் டூ ஷேர். ஸோ யாஹ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏதாவது ஸ்நாக்ஸ் கையில எடுத்து வச்சுக்கோங்க. நானும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹேட் மீ ஃபார் சேயிங் திஸ். இந்த நெயில்ஸ் பண்ணேன் நானு. ஓகேவா? இதான் புது செட் ஃபார் த மந்த். போன செட்டுக்கு வந்து அதாவது வெக்கேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வேலை ஒண்ணு பண்ணேன். அது எனக்கு புடிக்கவே இல்ல. ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட் எனக்கு இந்த கேட் ஐஸ் தான் ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்ட்டு. நான் போன செட் அது பண்ணதுல வந்து கேட் ஐஸ் கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கு. ஆனா நான் வந்து ஒழுங்கா அத ஒர்க் பண்ணல. அது ஏதோ கொஞ்சம் சம்திங் புரோக்கன் கிளாஸ், டிஸ்டர்ப்ட் மார்பிள் அந்த மாரி ஏதோ ஒரு இன்ஸ்டா ரீல் ஒண்ணு பார்த்தேன். அந்த மாரி ட்ரை பண்ணலாம் அப்டியே ட்ரை பண்ணி ஆரம்பிச்சு போயிருச்சு அது ஒரு மாரி. அதனால அந்த நெயில்ஸ் நான் வச்சிருந்தேன். அதுக்கு வர வீடியோ நான் ஒழுங்கா ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அது நீங்க பார்ப்பீங்க. ஆனா அது எனக்கே பிடிக்கல அந்த செட். மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். இல்ல நோ அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ லவ் திஸ். முந்தா நேத்து இத நான் பண்ணேன். ஐ வாஸ் அகைன் சூப்பர் லோ ஆன் எனர்ஜி. அண்ட் நான் கொஞ்சம் பல்க் ஷூட்லாம் பண்ணேன்னா, இன்னும் எனர்ஜி போயிடுச்சு. ஸோ அந்த நெயில் வீடியோவே இன்னும் நீ போடல. அத போட்டு முடி. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடுத்த மாசத்துக்கு கூட வேற ஏதாவது ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தா, ஆஹா! அழகா இருக்கே! இத ஃபில்ம் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரெட் கேட் ஐ நெயில் திஸ் டைம் மெரூன் மாதிரி. அண்ட் காலையிலேருந்தே வந்து ஐ எம் சூப்பர் ஹைப்ட் ஃபார் திஸ் ஒன் திங். என்னன்னா டெய்லர் காட் மேரிட் அப்படின்றது. போஸ்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டுருக்கு. இன்னும் அவளுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல எதுவும் போஸ்ட் பண்ணல. பேஜ்ல எதுவும் போஸ்ட் பண்ணல. ஐ அம் ஆக்சுவலா லுக்கிங் ஃபார்வர்ட் டு செக் இட் அவுட். எப்போ போடுறாளோ அப்போ போடட்டும். ஓகே. ஐ அம் ஹேப்பி ஃபார் ஹர். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் தென் ஐ டுக் அ வெக்கேஷன். ஓகே. எங்க போனேன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் யூரோப்க்கு யூரோப் ட்ரிப் போனேன். எங்க போனேன்? ஜெர்மனிக்கு போனேன். ஆஹா! ஸோ அத பத்தின சில விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். யூ ஆர் கோயிங் டூ ஹேட் மீ ஒன்ஸ் அகைன். என்னன்னா, நான் எதுவும் விளாக்லாம் எடுக்கல. எடுத்தேன் எப்படின்னா, சும்மா என்னுடைய மெமரிக்காக ஏதாவது கம்பைலேஷன் மாதிரி போடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வீடியோஸ் நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா, ஃபார் த பாஸ்ட் 2, 3 வெக்கேஷனாவே நான் வந்து நெறைய கன்டென்ட் வந்து ரெடிலாம் பண்ணிட்டேன். ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி புக்கெட் போயிருந்தேன். அப்ப கூட யூடியூப்ல போணுன்றதுக்காகவே நான் வந்து கன்டென்ட் ஃபில்ம்லாம் பண்ணேன். ஆனா, அத வந்து நான் இன்னும் எடிட்டே பண்ணல. ஸோ இன்னும் இவ்ளோ பேக்லாக் கன்டென்ட் இருக்கு. அதுவும் அதுக்கு முன்னாடி போன வருஷம் யுகே போன ட்ரிப்பே நான் இன்னும் வந்துட்டு ஒழுங்கா முடிக்கல. லண்டன் விளாக், ஸ்காட்லாண்ட் விளாக் அதெல்லாம் நான் போடவே இல்ல. அவ்வளோதான். அதெல்லாம் எடுத்து மூடி வச்சாச்சு. ஸோ நான் நெனச்சேன், அதெல்லாம் முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இத அ மேபி ப்ரையாரிடைஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம் விளாகுக்கு அப்படின்ட்டு நான் வந்து விளாகுக்குன்னு எதுவும் ஷூட் பண்ணல. பட் ஐ டூ ஹேவ் சம் வீடியோஸ். அது மேபி நான் அங்கங்க இங்க போடுறேன். பட் சில விஷயங்கள் நடந்துச்சு இந்த ட்ரிப்ல. ஐ வாண்டட் டூ ரெஜிஸ்டர். எனக்கே வந்து நான் திருப்பி வந்து இந்த வீடியோவ பார்க்கும்போது ஒரு மெமரி மாதிரி இருக்கும். ஏன்னா சோ மெனி நியூ திங்ஸ் ஹேப்பன்ட் அண்ட் லிட்டரலா ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் கர்ஸ்ட் த்ரூ அவுட் இந்த ட்ரிப்ல. ஏன்னா போம்போதுலருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள். அ ஐ பிலீவ் இன் திஸ் ஜிங்க்ஸ் திங் இல்லன்னா அந்த ஈவில் ஐ திங் இதுல வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்ணுவேன். அதனால ஐ டோன்ட் யூ நோ ரொம்ப பர்சனலாவே கெட் எக்ஸைட்டட் அபவுட் எனிதிங். இப்போ ஏதாவது ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாரினா, காம் டவுன் மோனா. இதுக்காக நீ ரொம்ப எக்ஸைட் ஆக வேணாம். நான் எக்ஸைட் ஆவேன்னா ஓவரா போய் ப்ரொபகண்டா பண்ணுவேன். இது நடக்க போகுது, ஐ ஜாலி நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இப்படி, அப்படி, இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், அப்படிலாம் பண்ணுவேன். அந்த மாரி செஞ்சு நான் வந்து எனக்கு வந்து சொதப்புன விஷயங்கள் நெறைய இருக்கு. சின்ன வயசுல 2 வாட்டி இந்த மாரி செம்மையா அடி வாங்கினேன். ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆர்வப்பட்டேன். ஸ்கூலுக்கு வந்து கலர் ட்ரெஸ் போட்டு போணும். ஒரு பிளாக் அண்ட் ரெட் அனார்கலி போட்டு போணும். செம்மையா இருக்கும், ஜாலியா இருக்கும்னு 1 மாசமா நான் வந்து கதறிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஆசையா இருக்கு அப்படின்னு. கரெக்ட்டா அந்த நாள்
போட்டு போறதுக்கு நாள் நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டேக்கு போட சொல்லுவாங்க கலர் ட்ரெஸ். நாள் ஜுரம் வந்து படுத்து ஸ்கூலுக்கே போல நானு. அங்க ஆரம்பிச்சது. இந்த எக்ஸைட் ஆகக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அடக்கி வாசிக்கணும் அப்டின்ட்டு. இந்த வாட்டி நான் எதுவும் பண்ணல. பட் இந்த வாட்டி நெறைய புது விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஓகே இதெல்லாம் நடந்தா இப்படிதான் இருக்கும் போலன்ட்டு எனக்கு நானே லேர்ன் பண்ணிக்கிற ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாவும் நான் வந்து அத எடுத்துக்கிட்டேன். ஸோ பேசிக்கலா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1 வீக் நாங்க ட்ராவல் பண்றதுக்கு 1 வீக் முன்னாடியே அவங்க வந்து ஜெர்மனி போயிட்டாங்க. அவங்க வொர்க் ரிலேட்டடா போனாங்க. நாங்க அவங்க வொர்க் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரீ டைம்ல வந்துட்டு நாங்க கூட சுத்தலாம் அப்டின்ட்டு வந்துட்டு நானும் என் தம்பியும் வந்து பிளான் போட்டோம். ஸோ நாங்க 2 பேரும் வந்துட்டு போனோம். ஸோ நாங்க 2 பேரும் தனியா ஒரு ஃப்ளைட் ட்ரிப் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம். லாங் ஜர்னி எடுக்கிறோம். ஸோ போயாச்சு. ஓகேவா. எங்களுக்கு வந்து என்னன்னா, யூரோப்ன்றேனே ஜெர்மனி போறதுக்கு ஃப்ராங்க்ஃபர்ட்ல வந்துட்டு ஃப்ராங்க்ஃபர்ட் வரைக்கும் ஃப்ளைட். ஓகே. ஆ எங்களுக்கு வந்து இது லே ஓவர் வந்து நியூ டெல்லில இருந்துச்சு. ஸோ நைட் 8:30, 8:40 கிட்ட ஃப்ளைட். போயிட்டு 11:30, 11:45 கிட்ட வந்து நியூ டெல்லில இறங்கிர்ற மாரி பிளான். இறங்கி ஒரு 3, 4 ஹவர்ஸ் லே ஓவருக்கு அப்புறம் மிட் நைட்ல மறுபடியும் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ஃப்ளைட். இதான் பிளான். ஸோ 8:30 ஃப்ளைட் புடிச்சாச்சு. அதுவரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தா தான் இருந்தது. ஒரு 11:10 கிட்ட இருக்கும். பைலட் சொல்றாரு, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில நம்ம வந்து லேண்ட் ஆயிடுவோம் அப்டின்ட்டு. ஸோ எல்லாமே பிளான் படி போயிட்டு இருந்தது. 11:15 ஆச்சு, 11:20 ஆச்சு. மேப்ல வந்துட்டு ஃப்ளைட் வந்து நியூ டெல்லி கிட்ட போயிட்டு, நியூ டெல்லி மேலேயே சுத்திட்டு இருந்தது. ஒரு 11:20 போல பைலட் சொல்றாரு, "கொஞ்ச நேரம் வந்து இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கீழ வெதர் கண்டிஷன்ஸ்லாம் மோசமா இருக்கு. எனக்கு வந்து கிரவுண்ட் கண்ட்ரோல்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. வந்துச்சுன்னா என்னன்னு சொல்றேன்ட்டு." சொல்லிட்டாரு. சரி ஓகே வரும் அப்படின்னு நான் இதெல்லாம் வந்து அரை தூக்கத்திலேயே இருக்கேன். தூங்கி தூங்கி எந்திரிச்சு எந்திரிச்சு கேட்டு கேட்டு பார்த்துட்டு இருந்தேன். வரும் போகும் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில பார்த்தா டெல்லிய வந்து சுத்த ஆரம்பிச்சுச்சு ஃப்ளைட்டு. டெல்லியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கு முறுக்கு புழிஞ்ச மாதிரி. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, கீழ வந்து கிளியரன்ஸே கிடைக்கலன்ட்டு மேலேயே சுத்திட்டு, இப்ப நாங்க போயிட்டு ஜெய்ப்பூர்ல போய் இறக்க போறோம் அப்படின்ட்டாங்க. 11:45 போல. ஒரு 2, 3 வாட்டி சுத்துனாங்க. ஏதாவது கிடைக்குதா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் கிடைக்குதா? அப்படின்ட்டு. அந்த சுத்த ஆரம்பிச்ச டைம்ல, இதுவரைக்கும் ஃப்ளைட்ல டர்புலன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஓகேயிஷ் டூ அ மீடியம் பயங்கரமான சிச்சுவேஷன் வரைக்கும் டர்புலன்ஸ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளைட்ல வாவ்! ஆஹா! முடிச்சு விட்டாங்கடா! அப்படின்ற மாரி இருந்தது டர்புலன்ஸ் அன்னைக்கு. ஸோ நாங்க ஏர் இந்தியால போயிருந்தோம். ஜூன் 11 நாங்க ட்ராவல் பண்றோம். அம் பயங்கரமான டர்புலன்ஸ். ரொம்ப அப்படியே ஆடுது. உள்ள இருக்கவங்கலாம் வந்து டக்குன்னு பேனிக் ஆயி கோரஸாலாம் கத்துறாங்க. அந்த அளவுக்கு. பக்கத்துல இருந்தவர்லாம் வந்துட்டு ஸ்ரீராம ஜெயம்லாம் சொல்லிட்டு இருந்ததா வந்து என் தம்பி சொன்னான். எங்களுக்கும் செம பயம். 2 பேரும் கைய புடிச்சுட்டு இறுக்கி கைய புடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். என்னடா இது அப்படின்ற மாதிரி. ரொம்ப அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா நாங்க வந்து டர்புலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. பயங்கரமா இருந்தது. சரி ஜெய்ப்பூருக்கே விடலாம் அப்படின்ட்டு பைலட் வந்து ஜெய்ப்பூருக்கு வண்டிய விட்டாரு. லிட்டரலா அந்த செகண்ட் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஜெய்ப்பூர்லாம் வேணாம். திரும்பி சென்னைக்கு கூட விட்டுருங்க. எனக்கு ட்ரிப்பே வேணாம் அப்டின்ற அளவுக்கு. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். 15 மினிட்ஸ் இது ஆன் அண்ட் ஆஃபா இந்த டர்புலன்ஸ் வந்து இப்டி போய் போய் வந்துகிட்டு இருக்கு. முடிஞ்சிருச்சு. கதி கலங்கிருச்சு. வயித்தெல்லாம் செம்மையா கலக்கி விட்டுருச்சு. எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கு 3 ஹவர்ஸ்ல. ஸோ வி வேர் ஹோப்பிங் ஓகே போயிரும் ஒரு 1 ஹவர்ல. ஏதாவது அப்டேட் கிடைக்கும். அப்படியே இல்லனாலும் இவங்களே வந்து நம்மளுக்கு ஃப்ளைட் ரீரூட்டும் பண்ணி விடுவாங்க அப்டின்ற ஒரு ஹோப் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு போய் உட்காந்தாச்சு. எல்லாம் கொஞ்சம் காம் டவுன் ஆச்சு. நடுவுல என்ன ஆயிடுச்சு, ஒரு 1 ஹவர் கழிச்சு, ஃப்ளைட்ல வந்து ஜெய்ப்பூர்லயே நாங்க 2 பேரும் இறங்குறோம் அப்படின்ட்டு யாரோ 2 பேர் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு அவங்க பேக்லாம் செக் இன் ஆன பேக்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்கு. இதுக்காக நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணியிருக்கோம். டைமும் ஆயிட்டே இருக்கு. 2:00 ஆகுது. எங்களுக்கு 3:20க்கு ஃப்ளைட்டு. 3:20யோ 3:05க்கோ வந்துட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டு. ஆ கிட்டத்தட்ட 1:30 ஆமா 1:30, 1:45 வரைக்கும் ஹோப் இருந்தது. ஓகே அடுத்து ஒரு 20 மினிட்ஸ்ல போய் இறங்கிடலாம். நமக்கு வந்து போர்ட் ஆகுறதுக்கு அதாவது 1 ஹவர் முன்னாடி ஃப்ளைட் டைமுக்கு 1 ஹவர் முன்னாடி வந்தா கூட இறங்கிட்டா கூட நம்ம ஓடி போய் அந்த ஃப்ளைட்ட புடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்ல இருந்தது. பார்த்தா அவ்வளோதான். ஆ 1:30, 1:45 ஆச்சு, 1:45 2 ஆச்சு, 2, 2:30 ஆச்சு. அப்புறம் நாங்க 2:30, 2:40 கிட்ட தான் கிளம்புனோம். கரெக்ட்டா எங்க ஃப்ளைட் வந்து 3:05 3:10க்கோ வந்து டேக் ஆஃப் ஆகணும். அந்த கனெக்ட் ஆகுற செகண்ட் ஃப்ளைட்டு.
அந்த டைம்ல தான் போய் நாங்க டெல்லில லேண்ட் ஆகுறோம். நானும் எங்க ஃப்ளைட் ட்ராக்கர்ல பார்த்துட்டே இருக்கேன். அந்த அந்த ஃப்ளைட் போச்சா? இந்த ஃப்ளைட்லேருந்து நெறைய பேர் அங்க போவாங்கன்னு நமக்காக நிறுத்தி வச்சிருப்பாங்களா? நமக்காகன்னா எங்க 2 பேருக்காக இல்ல. நெறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நெனச்சுட்டு பார்த்தா, இல்லவே இல்ல. ஒரு 10 பேருக்கும் கம்மியா தான் இருந்தது அந்த கனெக்டிங் ஃப்ளைட் புடிக்கிற ஆளுங்க. பார்த்துட்டே இருக்கேன் நானு ஃப்ளைட் ட்ராக்கர்ல. பார்த்தா அந்த 2ண்ட் ஃப்ளைட்டு எங்க ஃப்ளைட் போய் இறங்கி நாங்க பேக் எடுத்து மூவ் ஆகுற டைம்ல கிளம்பிருச்சு. டாடா பாய்ன்னு. வெரி குட். ஸோ, இப்போ ஃப்ளைட்ட விட்டாச்சு. இப்ப என்ன அடுத்து? அப்படின்ட்டு இவங்க கிட்டயே தான் கேட்கணும். ஏர் இண்டியா ஆளுங்ககிட்ட கிட்டயே தான் கேட்கணும். சரின்னு இறங்கி நாங்க வந்து நடுராத்திரி 3 மணிக்கு போய் கேட்குறோம். தூக்கம்லாம் இல்ல. ஓகேவா? போய் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு கேட்டா, சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க ஆனா. ஆ இந்த மாதிரி எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குன்னா, இதோட உங்களுக்கு வந்து நாளைக்கு 12:00 இருக்கு. அந்த ஃப்ளைட்டுக்கு நாங்க வந்து ரீஷெட்யூல் பண்ணி விட்டுருக்கோம். நீங்க வந்து போயி ஏதாவது ஒரு ரூம்ல ஸ்டே எடுத்துக்கலாம். நாங்களே உங்கள வந்து இட்டுட்டு போயிட்டு விடுவோம், ஸ்பான்சர் பண்ணுவோம். இதெல்லாம் சொன்னாங்க. இத சொல்லிட்டு அதாவது உங்களுக்கு நாளைக்கு 12:00 ஃப்ளைட்டு. ஆனா, நீங்க இங்க 9:00 இருக்கணும். நீங்க வந்து ஒரு ஹோட்டல் ரூம் கூட எடுத்துக்கலாம். ஆனா, நீங்க 9:00 இருக்கணும். நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் தான் தூங்குற மாரி இருக்கு. இப்போ ஆல்ரெடி 3:00 ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்க முடிச்சு போறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடும். ஆனா நாங்க உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டீஸும் பண்ணி தருவோம். ஆனா நீங்க போறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் போய் 2 ஹவர்ஸ் தான் நீங்க ஸ்டே பண்ணுவீங்க. இதுக்கு மேல வேணும்னா நீங்களே எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு மாரி, நீ இப்போ ரூம் சர்வீஸ் அவைல் பண்ணக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி நான் வந்து உன்கிட்ட பேசுறேன்ற மாரியே பேசுனாங்க. வி வர் லைக் சோ எக்ஸாஸ்டட் அண்ட் அதுக்கு மேல புதுசா எங்கேயும் அலைய வேணாம் எங்களுக்கு. அண்ட் வெளில போயிட்டு வந்து அந்த ஃப்ளைட்டும் டைம் ஏதாவது மிஸ் ஆயிட போகுது அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, சரி எங்களுக்கு லவுஞ்ச் ஆக்சஸ் ஆச்சும் குடுங்க. சாப்பாடுலாம் வந்து நீங்க குடுத்துருங்க அப்படின்ற மாரி வந்து கேட்டோம். அதெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னாங்க. ஆனா ஒண்ணும் பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. ரீக்ளைனர்ஸ் குடுக்குறோம் அப்படின்னாங்க. அதையும் குடுக்கல. எதையுமே குடுக்கல. நீங்க பார்த்துக்கோங்க. இங்க வந்து இந்த லவுஞ்ச் இருக்கும். அது நார்மல் எல்லாரும் எடுக்கிற லவுஞ்ச தான் வந்து சொன்னாங்க. இதுல போய் நீங்க வந்துட்டு அ யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது கூட நீங்க ஃப்ளைட்ட விட்டவங்க. அதனால நீங்க ஃப்ரீயா போய்க்கலாம் அப்டின்ற மாதிரிலாம் இல்ல. எதுவுமே சொல்லல. நீங்க அதுக்கப்புறம் பேக் எல்லாம் செக் இன் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம் அப்டின்ட்டாங்க. வி வேர் சோ டயர்ட், எக்ஸாஸ்டட் அண்ட் இவங்க ரெஸ்பான்ஸ்ல லைட்டா இரிட்டேட்டும் ஆயி தேவையே இல்ல அப்டின்ட்டு, நார்மலா வெயிட்டிங் சேர்லயே வெயிட் பண்ணிட்டு, ஒரு ஆ ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட அப்டியே ஒழட்டுனோம் சேர்லயே உட்காந்து. அப்புறம் போயிட்டு பேக்க மட்டும் மறுபடியும் செக் இன் பண்ணிட்டு பெரிய சூட்கேஸ்லாம் குடுத்துட்டாங்க. ஃப்ளைட் தான் மாறிடுச்சுல்ல இப்போ. அதனால வந்து குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு நீங்க வந்து குடுத்துட்டாங்களா? ஆமா. பேக்லாம் திருப்பி குடுத்துட்டாங்க. ஃப்ளைட் மாறுனதுனால. குடுத்துட்டு நீங்க வந்து திருப்பி வந்து செக் இன் பண்ணணும். ஆக்சுவல் ஃப்ளைட் டைம் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேக்க செக் இன் பண்ணணும் அப்டின்னாங்க. 12 மணின்னா நாங்க 6 மணிக்கு தான் காலையில மறுபடியும் போய் பேக் செக் பண்ணோம். நாங்க 3:30 மணிக்கு உட்காந்துருக்கோம். 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? ஏன்னா செக் இன் பண்ற ஏரியா தாண்டி தான் லவுஞ்ச் ஆக்சஸ்லாம் இருக்கும். சரி ஓகே வெயிட் பண்ணலாம் அப்டின்ட்டு கொஞ்ச நேரம் சேர்லயே உட்காந்து ஃபோன பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பவர் பேங்க் இருந்தது, சார்ஜர் இருந்தது. யாராவது எங்கேயாவது வெளில போறீங்க, டிராவல் பண்ண போறீங்கன்னா, ஃபோன் வச்சுக்கோங்க, நெட் வச்சுக்கோங்க, பவர் பேங்க் வச்சுக்கோங்க, சார்ஜர் வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், சர்வைவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது இருந்துச்சு. அங்கேயே சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. அது பக்கத்திலேயே சேர்ல உட்காந்துட்டு சார்ஜ போட்டு நல்லா ஃபுல் சார்ஜ் ஏத்திட்டு, ஒரு 6 மணிக்கு மேல போய் பேக்க வச்சுட்டு, ஒரு காஃபி குடிச்சிட்டு, லவுஞ்சுல போய் உட்காந்தோம். பார்த்தா லவுஞ்சுல உட்காந்தோனே செம்ம தூக்கம். லவுஞ்ச் எல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. ஆனா ஒழுங்கா தூங்க முடியல. ஏன்னா, லவுஞ்சுல போய் எவ்வளோ நேரம் அப்படியே தூங்குறது உட்காந்துட்டே, அதுவே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டுன்ட்டு இருந்தது. காலைல 7 மணிக்கு இது. இதில வந்து தூங்கவும் முடியாதுன்னு, நான் ஒரு 10 நிமிஷம் தூங்குவேன். மோனிஷ் ஒரு 1/4 மணி நேரம் தூங்குனா, இதே மாரி வந்து தூங்கி, தூங்கி, தூங்கி செம்ம தலைவலி, தலை சுத்தல், ஒரு மாரி ஜாம்பி மோட்லயே இருந்தோம். அப்புறம் அப்பப்போ போய் சாப்பிட்டுக்கிட்டு, இது மாரி பண்ணி ஓட்டி 12 மணிக்கு ஃப்ளைட்டே ஏறியாச்சு. அண்ட் பாயிண்ட் டு பி நோட்டட், இட் வாஸ் ஆக்சுவலி த 1 இயர் ஆனிவர்சரி ஆஃப் அ அந்த ஏர் இண்டியாவோட ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ட்ராஜடி. ஸோ இது வந்து நானு எப்பயோ பார்த்தேன். ஃப்ளைட் டிக்கெட் போட்டதுமே பார்த்தேன். ஜூன் 12 டிக்கெட் போடணும். ஜூன் 12 தான் வந்து லாஸ்ட் இயர் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஏர் இண்டியால. இந்த வாட்டி நம்ம ஏர் இண்டியால தான் போறோம். சரி ஓகே. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்டு 11ஆம் தேதி நைட்டே புடிச்சுடுறோம்ல. அதனால அது டேலி ஆயிடும். கணக்கு கிடையாது. நம்ப ஜர்னி ஆரம்பிக்கிறது வந்து 11ஆம் தேதி தான் அப்டின்ட்டு. இதெல்லாம் வந்து நான் வச்சிருந்தா நான் வெளில யாருகிட்டயும் சொல்லவே இல்ல. "அப்பலாம் யோசிக்காதம்மா நான் ஒண்ணும் அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? டோன்ட் ஓவர் திங்க்" அப்டின்ட்டு நானே வச்சிருந்தேன். அப்புறம் ஃப்ளைட் ஏறிட்டோம். ஃப்ளைட் ஏறுன உடனே மோனிஷ் வந்து என்கிட்ட சொல்றான். ஃப்ளைட் ஏறுனதும், "மோனா நான் மட்டும் இப்போ உனக்கு ஒரு ஃபேக்ட் சொன்னேன்னா, நீ வந்து பயந்துருவ" அப்படின்னு. அப்புறம் நானே சொன்னேன், "இதான் அந்த ஃபேக்ட்டா?" அப்படின்னா, "ஆமா உனக்கு தெரியுமா?" "நான் டிக்கெட் போட்ட டைம்ல இருந்தே இந்த ஃபேக்ட்ட நெனச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன்" அப்படின்னு. "நான் நான் இப்ப தான் அத பார்த்தேன்" அப்படின்றான் அவன்.
பார்த்துட்டு நாங்க வேற சும்மா இல்லாம, சரி அது எப்ப நடந்ததுன்னு வேணா நம்ம டைம்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, அது அரவுண்ட் 1:00 அந்த மாரி ஏதோ நடந்திருக்கு. பார்த்தா எங்க ஃப்ளைட்டு பொறுமையா 12:30 ஃப்ளைட்டோ என்னமோ அப்படின்னா, பொறுமையா எடுக்குறான். 1 அந்த மாதிரி தான். நாங்க 2 பேரும் ஆரம்பிச்சதே சரியில்ல. இது வேற ஐயய்யோ! எனக்கு வந்து எதுவுமே ஒரு மாரி, சரி போ! என்ன வேணா நடக்கட்டும். லைக் வி போத் வேர் லைக் எக்ஸாஸ்டட் டூ ஈவன் திங்க் த பஸ். ஓகேவா? ஏதோ ஒரு மாரி கொஞ்சம் இறுக்கமாவே இருந்துச்சு. போய் இறக்கி விட்டீங்கன்னா போதும், அப்படின்ற மாரி இருந்தது. ஓகே. ஸோ பத்திரமா போய் இறங்கியாச்சு. இந்த ஃப்ளைட் ஜர்னி லைஃப்லயே நான் வந்து மறக்கவே மாட்டேன். இட் வாஸ் வெரி டிஃபரெண்ட், வெரி எக்ஸாஸ்டிங். இது வந்து ஏன் ரொம்ப எக்ஸாஸ்டிங்னா, நாங்க லவுஞ்சில கொஞ்ச நேரம் தூங்குனோம். அப்புறம் எந்திரிச்சு போய் கேட் பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து தூங்கலான்னு தூங்குறோம். எங்கேயாவது ஸ்லீப்பிங் பாட் இருக்கும். அத கூட பே பண்ணி அங்க போய்க்கலாம் அப்டின்னா, டைம் செட் ஆகல, தேவையில்ல. வா நம்ம சேர்லயே உட்காந்துக்கலாம் அப்டின்ட்டு, சேர்லயே வந்து தூங்க ட்ரை பண்றோம். இட் வாஸ் வெரி எக்ஸாஸ்டிங். அதுவும் நைட்டு தூக்கம் இல்லாததுனால இந்த பிரச்சனை. இப்ப காலையில நாங்க போய் ஃப்ளைட் விட்டு நைட் வரைக்கும் ஓட்டுனோம் அப்டின்னா கூட அது ஓடிரும். அந்த நைட்டு தூங்காம நாங்க வந்து ஸாம்பீஸ் மாதிரி சுத்தி, ஓ மை காட்! அண்ட் அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு ஃப்ளைட்லயுமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி ஏர் ஹோஸ்ட்ரஸ் நல்லாவே இல்ல. இந்த வாட்டி தான். ஏன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லயே என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல ஆமா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லயும் இதான் நடந்தது. என்னன்னா, நாங்க நான்வெஜ் அ டின்னர் வந்து புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து எப்பயும் ரொம்ப சாஃப்ட்டா பேசுவாங்க. கூலா, காமா பேசுவாங்க. பட் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் டேஸ்ல. ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டு டெல்லிக்கு போற ஃப்ளைட்லயே வந்து அந்த ஏர் ஹோஸ்ட்ரஸ் வந்துட்டு அ அ எங்கள வந்து டின்னர் அப்படின்னு கேட்டவுடனே, நான்வெஜ் அப்படின்னு சொன்னவுடனே, நான்வெஜ்லாம் இல்ல, வெஜ் தான் இருக்கு காலி அப்படின்னாங்க. இந்த இந்த மாரி டோன்ல ஓகேவா? அத ஏன் இப்படி சொல்றாங்க? அப்படின்ற மாரி இருந்துச்சு. சரின்னு வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு நாங்க ஃப்ராங்க்ஃபர்ட் போற ஃப்ளைட் லிட்ரலா காலியா இருந்துச்சு. செம்ம காலியா இருந்தது. அதே மாரி லஞ்ச் எடுத்துட்டு வராங்க. இந்த மாரி நான்வெஜ் அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு, அதே டோன்ல வேற ஆளு. சேம் ஓகேவா? சேம் ஏர் இண்டியா. பட் வேற ஹோஸ்டஸ். அவங்க வந்து இதே மாதிரி. "அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. வெஜ் தான் இருக்கு." அப்படின்ட்டு குடுத்துட்டாங்க. ஒரு ஏர் ஹோஸ்டஸ் அந்த மாதிரி வந்து பேசி 2 ஃப்ளைட்லயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதான். "ஏன்டா இப்படி சொல்லுது?" அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த மாரி குட்டி குட்டியான புட் ஆஃப் பண்ற மாதிரியான விஷயங்கள் நெறைய நடந்துட்டே இருந்தது. நாங்க 2ண்ட் ஃப்ளைட் ஏற போறதுக்குமே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட டிலே ஆச்சு. ஸோ இட் வாஸ் வெரி டயரிங் அண்ட் எக்ஸாஸ்டிங். ஸோ இந்த கதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன். "இதெல்லாம் வந்து வீடியோலாம் எடுத்தியா?" அப்படின்னு கேட்டாங்களா. நான் சொன்னேன், "இல்ல வீடியோலாம் எடுக்கல. வீடியோ எடுக்கிற அளவுக்குலாம் வந்து மனசுல வந்து ஒரு இது இல்ல. அப்படியே பேன்னு இருந்துச்சு." ஆனா, இத நான் வந்து என்னைக்காவது ஏதா ஒரு ஸ்டோரி டைம் வீடியோல வந்து நான் பேசுவேன். எனக்கே அது வந்து ஒரு நாள் ஞாபகம் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் இன்னொரு ரீசன் நான் வந்து ஏன் லிட்டரலா நான் வந்து கர்ஸ்ட் டால் மாரி வந்து இந்த டிராவல் பண்ணேன் அப்படின்னா, ஆ நான் வந்து ஜெர்மனில ஆக்சுவலா ஜெர்மனி ட்ரிப் வந்து நல்லா இருந்தது. ஜெர்மனில ஒரு 80% ஆஃப் ஜெர்மனி வந்து டச் பண்ணியாச்சு. வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத். நார்த் தான் வந்து மேஜரா கவர் பண்ணல. ஒரு மாரி நார்த், ஈஸ்ட் கவர் பண்ணோம். ஆனா, அதான் அந்த நார்த், வெஸ்ட் மோஸ்ட்டா கவர் பண்ணல. பட் ஜெர்மனில ஒரு 80% ஜெர்மனி. அதுவும் டூரிஸ்டி ஸ்பாட்ஸ்லாம் மட்டும் நாங்க பார்க்கல. ரொம்ப ஆஃப் பீட்டாவும் சுத்துனோம். அதனால எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும் சுத்துறது. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ட்ரிப். ஜெர்மனிய அழகா சுத்தி பார்த்தாச்சு. ஜெர்மனில ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, இங்க வந்து இந்த ரீஜினல் ட்ரெயின்ஸ்லாம் வந்து எடுத்து ஜாலியா சுத்தலாம் அப்படின்றது. ரீஜினல் ட்ரெயின் சுத்துனதுல வந்து கன்னா பின்னான்னு வந்து டிலேஸ் அண்ட் கேன்சலேஷன்ஸ்லாமும் நடந்தது. அதுவும் நான் போன ட்ரிப் எல்லாமே வந்து கேன்சலேஷன், ரீஸ்கெட்யூலிங்ன்னு அலைச்சல்னா அலைச்சல். இப்படி, அப்படி, அப்படி இப்படின்ட்டு அலைஞ்சு, 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 அலைஞ்சு மாத்தி, மாத்தி ஒரு ட்ரெயினும். டெய்லியுமே ட்ரிப் சுத்துறதுக்கு அந்த ட்ரெயின் தான் எடுத்தோம். அந்த ட்ரெயின்ல நான் ஏறம்போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்தம்போதெல்லாம், "எனக்கெல்லாம் டிலே ஆவலையே! எனக்கெல்லாம் எதுவும் ரீஸ்கெட்யூல்லாம் பண்ணலையே" அப்படின்னாங்க. அப்ப நான் சுத்தும்போது மட்டும், அத்தன வாட்டி ரீஸ்கெட்யூலிங், அத்தன வாட்டி ட்ரெயின் மாறுறது. இது வந்து காமனா நடக்கிற ஒரு விஷயம் போலங்க. அங்க அவங்க மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகி இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு, கொஞ்சம் லைட்டா மட்டும் எக்ஸாஸ்டடா ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியும் ட்ரெயின் வந்துரும் அப்படின்னு. எனக்கு அங்க வந்து எல்லாமே ஜெர்மன்ல வேற இருக்கு. ட்ரெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுனா, ட்ரெயினோட அஃபிஷியல் அந்த வெப்சைட், அந்த டிக்கெட்டிங் வெப்சைட்ல மட்டும் தான் வந்துட்டு அந்த அப்டேட்ஸ்லாம் இருக்கு. இங்கிலீஷ் பேசுறவங்க ரொம்ப கம்மி. நான் போய் யார்ட்டயாவது இங்கிலீஷ் பேசுவீங்களா? இங்கிலீஷ் பேசுவீங்களான்னு கேட்டு, 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 கேட்டு என்ன அப்டேட் என்ன அப்டேட்ன்னு சொல்லி, யாராவது இங்க அனவுன்ஸ்மென்ட் பண்ணும்போது, ட்ரெயின்ல அனவுன்ஸ்மென்ட் பண்ணும்போது,
டக்குன்னு கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்து போட்டு அது சம்டைம்ஸ் நெட் இல்லாம ஒர்க் ஆகாது. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். இந்த ட்ரிப் ஃபுல்லாவே கொஞ்சம் டயரிங்காவே இருந்தது. பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நவ் டூ த பிரைட் சைட். இந்த வாட்டி ட்ரிப்ல வந்து ரொம்ப வருஷமா ஆசைப்பட்ட ஒண்ணு வந்து நடந்தது என்னன்னா, யூரோப்ல நல்லா அழகான சீனரி இருக்க இடத்துல வந்து டாப் ஓப்பன் கார்ல வந்து போணும். அந்த கன்வெர்டபிள் கார்ல போணும் அப்படின்றது. அண்ட் வி டிட் தட். ஸோ அது வந்து ஒன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 3 டேஸ் ட்ரிப் எடுத்தோம். அந்த மாரி ஒரு டாப் ஓப்பன் கார்ல. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி யூரோப்பியன் ரீஜன்ல வந்து ஏதாவது ட்ரிப் எடுக்க பிளான் பண்றீங்க அப்படின்னா, ரென்டிங் அ கார், அதுவும் டாப் ஓப்பன் இருக்கிற மாதிரியான கார் ரென்ட் பண்றது, இட் இஸ் அ மஸ்ட் டு டூ திங் நான் சொல்வேன். நாங்க போனது வேற நல்லா சம்மர் அண்ட் ஹிஸ்ட்ரியிலே பல வருஷம் கழிச்சு யூரோப்ல பயங்கரமான வெயில் வந்து கொளுத்தி தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஃப்ரான்ஸ்ல, ஜெர்மனில, ஸ்பெயின் இங்கலாம் வந்து பயங்கரமா வந்து வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. ரோடெல்லாம் கரையுது, ட்ராக் எல்லாம் கரையுது. ஹீட் வேவ்ஸ்னால நெறைய பேர் இறக்கலாம் செய்றாங்க அப்படின்ற மாதிரி. நாங்க போன அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து நல்லா சில்லு சில்லுன்னு இருந்தது. நாள்ல எனக்கு செம குளிரு. நைட் வந்து கிட்டத்தட்ட 9 டூ 10 டிகிரீஸ் வரைக்கும் போச்சு. ஸோ எனக்கு வந்து சாக்ஸ்லாம் போட்டு நான் வந்து தூங்குனேன். 3 நாள் சூப்பரா இருந்தது. ஒரு 2 நாள் நல்லா இருந்தது. ப்ளசன்ட்டா இருந்தது. ப்ராப்பர் யூரோப்பியன் சம்மர். வாவ்! சோ நைஸ் அப்படி இருந்துச்சு. டுவர்ட்ஸ் தி எண்ட் முக்கியமா டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த லாஸ்ட் ஒரு 4 நாள் கொளுத்தி தள்ளிருச்சு. எனக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்கோமா, வெளியூர்ல இருக்கோமா, அதுவும் முக்கியமா ஜெர்மனில வந்து இந்த மாதிரி வெயில் அடிக்குது அப்படின்னா, என்னால வந்து அத அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஹியூமிடிட்டி அங்க சுத்தமா இல்ல. ஸோ என்னன்னா, வெயில் அடிக்குது. ஆனா ஏதோ அவனுக்குள்ள போற மாரி இருக்கு. இப்ப இங்கெல்லாம் வெயில் அடிக்குதுன்னா வேர்க்கும். டக்குன்னு உடனே வேர்த்துரும். அந்த சூடு தெரியாது, வேர்க்கும். ஆனா அங்க சூடு தெரியுது. லிட்ரலா அவன் மாதிரி இருக்கு ஊரே. எங்க போனாலும். அண்ட் இன்னொரு அமேசிங்கான விஷயம் என்னன்னா, அங்க வந்து நெறைய இடத்துல 80% 80% இல்ல 60% ஆஃப் த இடத்துல சீலிங் ஃபேன் கிடையாது. சீலிங் ஃபேன் கூட விடுங்க. ஏர் கண்டிஷன் கூட கிடையாது. ஏசி கூட போடல. இந்த கொஞ்சம் நாங்க ஆஃப் பீட் ஊருக்குலாம் போனோம் அப்படின்னு சொன்னோம்ல, அங்கலாம் வந்து ஏதாவது கஃபே இல்லன்னா ஹோட்டல்லாம் போனா ஒண்ணும் கிடையாது. அதே மொட்டை வெயில்ல லஞ்சுக்கு நீங்க போய் உட்காந்தீங்கனாலும் ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, ஏர் கான்ஸ் எதுவும் கிடையாது. கையில நீங்க ஃபேன் வச்சீங்கன்னா தப்பிச்சீங்க. இல்லன்னா காலி. ஸோ இட் வாஸ் வெரி ஹாட். வெரி, வெரி ஹாட். எக்ஸ்ட்ரீம்லி டயரிங். பட் இட் வாஸ் சோ பிரிட்டி. பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருந்தது ஊர் எல்லாமே ஏஸ்தட்டிக்கலா செம்ம ப்ளீசிங்கா இருந்தது. அந்த அழகான கூரை வச்ச வீடுங்கள், டிம்பர்வுட் ஹவுசஸ் ஐ திங்க் தே ஆர் கால்ட். அது நான் ப்ராப்பரான பிக்சரஸ்க் டவுன்ஸ். ஐ பேட்லி நவ் வாண்ட் டு கோ டியூரிங் ஆட்டம் இல்லன்னா ஸ்ப்ரிங். ஓகே. வின்டர் கூட பார்க்கணும். பட் வின்டருமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இதே மாதிரி தான். சூடு நீங்க எப்படி தாங்க முடியாம இருக்கீங்களோ, அதே மாரி தான் இருக்கும். 2 நாள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் நடுங்கிக்கிட்டே உட்கார வேண்டியது தான் அப்படின்னு. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டூ என்ஜாய் ஆர் அட்லீஸ்ட் சீ ஹவ் அந்த ஒயிட் வின்டர் லுக்ஸ் லைக். அத நான் பார்த்ததே இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. அது ஸ்னோஃபால்லாம். ஸோ ஒன் டே, சம் டே டெஃபினட்டா இருக்கு. இன்னும் அது வந்து ஒரு தீராத ஒரு விஷயமா இருக்கு. யூரோப் வந்து நல்ல கிளைமேட்ல போய் சுத்துறோம் அப்படின்றது. அண்ட் இன்னொரு ஒரு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபுட். ஃபுட் வாஸ் நாட் வெரி டைவர்ஸ் இன் மை ஒப்பீனியன். எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருந்தது. திருப்பி திருப்பி ஒரே மாதிரியான ஃபுட் சாப்பிடுற மாதிரி இருந்தது. ஆர் மேபி நான் வந்து ஒழுங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்தேனான்னு தெரியல. பட் ட்ரஸ்ட் மீ வென் ஐ சே திஸ் ஐ ஆம் அ ஃபூடி. ஸோ சாப்பிடுறதுக்கு தான் வெளியூர் போறதே நானு. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலயே வந்து இந்த மேஜர் கான்செப்ட் வந்து பன், சாஸேஜஸ், சாஸஸ் அப்படி இல்லன்னா அந்த ராப் இதான் கான்செப்ட். ஒண்ணு பன் இருக்கும். இல்லன்னா அந்த ராப்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள். ஐ டோன்ட் நோ. ஐ ஐ திங்க் நான் வந்து ஒரு ஹோம் பாடி. சோறு இருந்ததுனா பெட்டரா வந்து ஃபீல் பண்ற ஒரு ஆளு. எனக்கு ஏஷியன் குசின் வந்து அந்த ரீசனுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா, அங்க கண்டிப்பா டிஃபால்ட்டா வந்து ரைஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் உப்பு, புளிப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்திருக்க மாதிரியான கலவையா இருக்கும். இங்க அது கிடையாதுன்றதுனால ஐ வாஸ் நாட் வெரி மச் டிக்கிங் இன்டூ ஃபுட். எந்திரிக்கிறதே சாப்பிடுறதுக்கு தான். இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்ற எக்ஸைட்மென்ட் வந்து எனக்கு இந்த ஏஷியன், ஈஸ்டர்ன் சைட்லாம் சவுத் ஈஸ்ட் சைட்லாம் போம்போது இருக்கும். அது வந்து இங்க எனக்கு அது ஃபீல் ஆவல. ஆனா, ஐ என்ஜாய்ட் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். செர்ரி சீசன் வேற சூப்பரா இருந்தது. செர்ரீஸ்லாம் பயங்கரமா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து வாங்கவே இல்ல. நம்ம ஊர்ல செர்ரி சாப்பிட்டுருக்கேன். புளிக்கும் வேணாம் அப்டின்ட்டு. அப்புறம் இங்க சீசனா இருக்கு. அதுக்காகவாச்சும் ட்ரை பண்ணலான்னு ஒண்ணே ஒண்ணு ட்ரை பண்ணேன். அண்ட் இட் வாஸ் டிவைன். அண்ட் ஐ ஆம் திஸ் பெர்சன் ஹூ நெவர் டச்சஸ் ஃப்ரூட்ஸ் எக்ஸெப்ட் ஃபார் பனானாஸ். பனானா, ஸ்ட்ராபெர்ரீஸ் என்னுடைய ஃபேவரைட். நம்ம ஊர்ல ஸ்ட்ராபெர்ரி சீசன்ல தான் வந்து ஓரளவு டீசென்ட்டா இருக்கும்.
அது கூட நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் யூகே இல்லன்னா யூரோப் இல்லன்னா யுஎஸ் இந்த ரீஜன்லலாம் நீங்க வந்து ஸ்ட்ராபெர்ரி நம்ம ஊர தவிர ஸ்ட்ராபெர்ரி வேற எங்கேயாவது சாப்பிட்டீங்கன்னா தெரியும் ஸ்ட்ராபெர்ரி எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா, இட் டேஸ்ட்ஸ் டிவைன். ஸ்வீட்டாவும் இருக்கும். புளிப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம ஊர்ல புளிப்பு ரொம்ப மெஜாரிட்டி இருக்கும். அட்லீஸ்ட் நான் வாங்கி சாப்பிடுற இடத்துலலாம். பட் அங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்ட்ராபெர்ரீஸ், ப்ளூபெர்ரீஸ், ராஸ்பெர்ரீஸ், பிளாக்பெர்ரீஸ், செர்ரீஸ், பீச்சஸ் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி ஜாலியா நான் வந்து சாப்பிட்டேன். நான் ஃப்ரூட்டே சாப்பிடாத ஒரு ஆளு. பட் ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் மை ஃப்ரூட்ஸ் அங்க. நல்லா தின்னேன். ஸோ அது அண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ். ஐ ஆம் அ சோடா அடிக்ட். இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கலாம் நல்லா எக்ஸ்ட்ராவா அப்படியே தொப்பை போட்டுருக்குல்ல, அதெல்லாம் சோடா. சோடா அண்ட் சுகர். எனக்கு வந்து அந்த வெயிலுக்கும் வந்து எனக்கு தண்ணி வந்து அங்க செட் ஆவல. தண்ணி டேப் வாட்டர் குடிக்கணும். ஸோ தண்ணி செட் ஆகாததுனால, ஐ ஸ்டிக் வித் லைட் கோக்ஸ் அண்ட் சோ மெனி எனர்ஜி ட்ரிங்க்ஸ். கலரா எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அடிச்சு தள்ளியாச்சு. ஸோ தட்ஸ் வித் தி ஃபுட் டிபார்ட்மெண்ட். பட் ஏஸ்தட்டிக்கலா இட் வாஸ் வெரி ப்ளீசிங் அண்ட் ஐ அம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட். நான் சொன்ன மாதிரி நல்ல ஸ்ப்ரிங் டைம், நல்ல சீசன்ல வந்து போணும் அப்படின்றது. ஸோ யாஹ் தட்ஸ் த ஸ்டோரி அபவுட் மை வெக்கேஷன். போயிட்டு வந்ததுலேருந்து ஜெட் லேகா ஜெட் லேக் தான். ஏன்னா ஒழுங்கா தூங்கவே இல்ல. ஒழுங்கா தூக்கமே வரல. இட் வாஸ் வெரி பேட். இன்னைக்கு வரைக்குமே அப்படிதான் இருக்கு. ஒரு நாள் எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுது. லாஸ்ட் ஒரு 3 நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து நல்லா இருந்தது. 2 டேஸ் செகண்ட் ஹால்ஃப் ஐ வாஸ் மேனேஜிங். பட் இன்னைக்கு வந்து ஃபுல்லா எனர்ஜி ட்ராப். ஐ ஆல்சோ வாண்ட் டு எடிட் இந்த வீடியோ அப்படியே கையோட. ஸோ விஷ் மீ லக். ஸோ பிஃபோர் வைண்டிங் அப் இன்னைக்கு வீடியோ, ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஷேர் மீ யுவர் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ ஒண்ணு. நீங்க போனதுல நீங்க நல்லா ஜாலியா ஃபீல் பண்ணது ஒண்ணு, ஆர் இந்த மாதிரி ஏதாவது எக்கு தப்பான, இக்கட்டான சூழல்கள்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணது, அதெல்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா, டூ லெட் மீ நோ. ஓகே. கதை படிக்கிறேன் நானு. நானும் வந்து கதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதாவது இருக்குன்னா, மோஸ்ட்டா எப்படின்னா பேசும்போது ஒரு ஃப்ளோ இருக்கும், ஒரு ஞாபகம் இருக்கும். அதுவரைக்கும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது, ஐயோ! இதெல்லாம் விட்டனே அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் கமெண்ட் பண்ணும்போது, ஆமா இதெல்லாம் விட்டனேன்ட்டு நானும் கொஞ்சம் கதைலாம் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் சிட் சாட் காமெண்ட்ஸ்லயும். ஸோ காமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தி திங் தட் ஐ வாண்ட் டு ஷேர் இஸ் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்றது. திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். அ எல்லாருக்குமே. வெளிநாடு தான் போணும், எக்ஸ்பென்சிவான ட்ரிப் தான் எடுக்கணும் அப்படின்றதுலாம் நான் சொல்லல. எங்கேயாவது போங்க. ஆனா உங்க இடத்த விட்டு நகருங்க. ஓகேவா? நம்ம ஊர்லேருந்தே பக்கத்து ஊர் போலாம். அல்லது பக்கத்து ஸ்டேட் போலாம். ஆனா வெளிநாடுன்னு நீங்க வந்து போகும்போது, மக்கள் எவ்ளோ டைவர்ஸா இருக்காங்க. கல்ச்சர் எவ்ளோ டிஃபர் ஆகுது. உலகம் எவ்ளோ பெருசு அண்ட் நம்ம பார்ட் அதுல என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். ஆம். ஜென்யூன்லி எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்ட்டட் ட்ராவலிங் வெக்கேஷனுக்குன்னு போறது தான். ஓகேவா? எனக்கு வந்து ஒரு ட்ராவலர் ஆகணும் அப்படின்றது ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல மோனா இருந்தான்னா, அதான் அவ பண்ணிட்டு இருப்பா. ஜாலியா. ஆனா, அது வந்து இங்க பண்ண முடியாது. ஸோ, வெக்கேஷன்ஸ் தான் வந்து நான் எடுக்கிறேன். டூரிஸ்டியான விஷயங்கள் தான் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாக்ட்டான டூரிஸ்டியான விஷயங்கள் பண்ணாம இருக்கிற மாதிரி, நான் வந்து என்னுடைய ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணுவேன். இட் ஹஸ் டெஃபினெட்லி கிரவுண்டட் மீ சோ மச். அ இன்னுமே நெறைய கத்துக்கிறதுக்கு நெறைய இருக்கு. அதெல்லாம் வந்து அ எக்ஸைட்டடா இருக்கு. முக்கியமா நம்ம வந்து வெளியில போம்போது. ஐ டூ கெட் டூ ஹேவ் சோ மெனி ஸ்டோரீஸ் லைஃப்ல. அண்ட் எனக்கு வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கிறது என் லைஃப்ல என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ப்பஸா இருக்கிறதே வந்து உலகத்த சுத்தி பார்க்கணும், உலகத்த பார்க்கணும், என்னலாம் இருக்குன்றத பார்க்கணும், அதுக்காக உழைக்கணும் அப்படின்றது. ஸோ ஐ ஹேவ் திஸ் ஆஸ் மை பர்ப்பஸ். என்ன? எதுக்கு பண்றோம்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் யர் லைஃப். அப்போ யூ ஹேவ் டு கிவ் யுவர் செல்ஃப் சம் சேலஞ்சிங் விஷயங்கள் டு கோ த்ரூ இன் லைஃப். அப்போ இதெல்லாம் தான். ஏதாவது கொஞ்சம் சேலஞ்சிங்கான, பிட் எக்ஸ்பென்சிவான, இன்னுமே மென்டலா ப்ரிப்பேர் ஆகி போற மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும், சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நான் என்ன ப்ரிப்பேர் பண்றேனா அப்படின்றத வந்து வரக்கூடிய நாள்கள் வந்து நான் எனக்காக டிட்டர்மின் பண்றது. ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு டேக் திஸ் ஆஸ் அ சைன் டு கிரியேட் அ நைஸ் பர்ப்பஸ் அண்ட் ஐ விஷ் யூ டேக் ட்ராவலிங் ஆஸ் தட். ஏன்னா ட்ராவல் பண்ணி பாருங்க. நல்லாருக்கும். உலகம் ரொம்ப அழகா தெரியும். உங்க லைஃப்பும் ரொம்ப அழகா இருக்கும். யூ வில் ஃபீல் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். அண்ட் வித் தட் பீயிங் செட் ஐ வுட் லைக் டு எண்ட் இன்னைக்கு சண்டே சிட் சாட் வீடியோவ. தேங்க் யூ ஷான். ஷூஸ்.